சர்க்கரை நோயினால நார்மல் லைஃப்பை லீட் பண்ண முடியலையா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். சர்க்கரை நோயை தீர்ப்பதற்கு சித்த வைத்தியத்தில் அற்புதமான மருந்து இருக்குங்க. சர்க்கரை கொல்லி சூரணம் வந்துட்டு சர்க்கரை நோயை தீர்ப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதில் என்ன அப்படி அற்புதமாக கலந்துருக்குன்னா, கீழாநெல்லி, கரிசாலை, ஆவாரம்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், இலவங்கப்பட்டை, மஞ்சள், அமுக்குரா, வேப்பிலை, கருவேல், இந்த மாதிரி அற்புதமான மருந்துகள் சேர்ந்துருக்கு. சீந்தில் சர்க்கரை அப்படின்ற ஒரு ட்ரக் இருக்குது. அது சர்க்கரையை நீக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான மருந்து. கால் பார்த்தீங்கன்னா அழுகி போய், கை அழுகி போய், விரல்களை வந்து எடுக்கிற அளவுக்கு வந்திருக்கு. ஆனால் பாருங்களேன், சித்த மருத்துவத்தில் இவ்வளோ எளிமையான மருந்து இருக்குது பாருங்களேன். வேப்பிலை, மஞ்சள். டயபெட்டிக் அல்சர் உள்ள கிருமிகள் அழிக்கப்பட்டு புண்கள் ஆறணும். புண்கள் எப்படி ஆறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு 3 வித சரக்கு இருக்குது. காலையில் வந்துட்டு இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய் அப்படி சாப்பிட்டோமானால், அதாவது கோலை ஊன்றி நடப்பவன் கோலை தூக்கி எரிஞ்சிருவானா 48 நாள், ஒரு மண்டலம். பேட் ஸ்மெல் இருக்கும். எப்பயுமே டயபெட்டிக் அல்சர் பக்கத்துலேயே போக முடியாது. அந்த பேட் ஸ்மெல்லை, அதாவது வந்துட்டு ஒரு வைரஸ்னால அந்த பேட் ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல்லை நிற்கக்கூடிய தன்மை வந்தது இந்த திரிபலா சூரணம். கண் பார்வை குறையும், கொழுப்பு கூடும், பிபி கூடும், ஆள் நாளுக்கு நாள் மெலிஞ்சுக்கிட்டே இருப்பான், அடிக்கடி பசி எடுக்கும், மழை ஒழுங்காக போகாது. மழை போகாட்டின்னு வச்சுக்கோங்களேன், இந்த திரிகடுகு சூர்ணம் கொஞ்சம், திரிபலா சூர்ணத்தை கொஞ்சம் கலக்கி வெந்நீரில் கலக்கி கொடுத்துட்டோம்னா, அதாவது நைட்டு படுக்கும்போது சாப்பிட்டோம்னா காலையில் கலகலன்னு மழை போகுங்க. இந்த மாதிரி சர்க்கரை நோய் ஒன்று தொட்டு வரக்கூடிய நோய்கள் எல்லாம் மிக அற்புதமாக இந்த சர்க்கரை கொல்லி தீர்க்குங்க. சர்க்கரை கொல்லி இனிமேல் சாப்பிடுவோமா மக்களே? சாப்பிட்டு பலன் பெறுவோம்.